எனது அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்யவில்லை. எனது அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள்தான் அவர்களுக்கு அநியாயத்தை தேடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றார். சிந்தனை செய்து பாருங்கள். என்னை போன்று 50-60 வயது இருக்கக்கூடியவர்கள், 40-30 வயது விடுங்க, 50-60 வயது நிரம்பியவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ஊர் எப்படி இருந்தது? ஜாமியத்துன் அலீம் இன்னும் எனது கண்ணுக்கு காட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜாமியத்துன் அலீமியாவுக்கு அன்று மர்ஹூம் சங்கைக்குரிய கௌரவ அல்ஹாஜ் நலீம் ஹாஜியார் அவர்கள் அங்கே கட்டடத்துக்காக வேண்டி கல்லு வைக்கின்ற அன்று சமயம் ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார்கள். அந்த ஊர் மக்களுடைய காட்சியே பெரும் காட்சியாக இருந்தது. எவ்வாறு? அழகான வெள்ளை சாரங்கணிந்து, அழகான கோட்டணிந்து, அழகான துருக்கு தொப்பி அணிந்து அன்று கல் வைப்பதற்காக வேண்டி வந்தார்கள் மக்கள். 60-70 வயதில் உள்ளவர் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அதை போன்று அதை கட்டி முடித்து நானும் அதிலே இருக்கின்றேன். அதன் பிறகு அதை கட்டி முடித்து திறப்பு விழாவுக்கும் அதே போல ஒரு காட்சியை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அந்த 70ஆம் ஆண்டு நான் இந்த ஊருக்கு வந்து இந்த பள்ளி வாயிலுக்கு நான் கால் வச்ச உடனே நான் என்னை மறந்தேன். எந்த வகையில் மறந்தேன்? அல்ஹம்துலில்லாஹ், என்ன அழகாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் தலையிலே சிவப்பு தொப்பி துருக்கு தொப்பி அணிந்து, கோட்டை அணிந்து, வெள்ளை சாரத்தை கட்டி ஒவ்வொருவரும் வரக்கூடிய சமயத்திலே அந்த காட்சியை கண்டவர்களுக்குத்தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஊரை சிறப்பாக்கி வைத்தானே. எதை கொண்டு சிறப்பாக்கினான்? உங்களுடைய தண்டிப்பா? விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வளவு சிறப்பையும் மதிப்பையும் தகுதியையும் இந்த ஊருக்கு தந்தான் என்றால் இன்று ஏன் அது இல்லை? நமது முன்னோர்கள், நமது மூதையார்கள் நடந்த நடப்புகளில் இன்று விரலிட்டு நடக்கக்கூடிய ஓர் சிலரைத்தான் நான் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுடைய கையாலேயே எங்களுடைய வகுத்துல நாங்க குத்திக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கேளுங்க. அல்லாஹு தஆலா நமக்கு பணத்தை தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கின்றான். இந்த பணத்தின் கூடாக நாம் கல்யாணம் முடித்து பிள்ளை பெற்று இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேணும், ஒழுங்காக வாழ்வை அவனது அமைத்துக் கொள்ள வேணும் என்பதற்காக வேண்டி, எமது பிள்ளைக்காக வேண்டி நாம் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுல? பிள்ளை பிறந்த உடனே ஒரு ஆயாவையும் கூப்பிட்டு அந்த ஆயாவுடைய கையிலே ஒரு கரத்தையும் கொடுத்து இந்த பிள்ளையை ஒழுங்காக வளர, இந்த பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற நிபந்தனைகளை போட்டு ஒப்படைக்கின்றோம். அந்த பிள்ளையை ஏசிக்குள்ளே வளர்த்தோம். அந்த பிள்ளை என்னென்ன கேட்டானோ அவைகள் அனைத்தையும் கொடுத்தோம். 15-20 வயது வந்த உடனே, வெளியில் திரிந்த உடனே ஷைத்தானியத்தான குணங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து, தன்னை பெற்றெடுத்த தகப்பன், தனக்காக வேண்டி பாடுபட்டு உழைக்கக்கூடிய தகப்பன், அவன் உழைச்சி தரக்கூடியதெல்லாம் நானும் பின்னால் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன் என்ற எண்ணம் கொண்ட அந்த பிள்ளை 20 வயசு 22 வயசு ஆன உடனே தகப்பனை எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டான். நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் குத்பா ஓதுவதற்காக வேண்டி மிம்பர் மேடையை நோக்கி ஏறுகிறார்கள். இதிலே 3 படி இருக்கின்றது. இந்த மிம்பர் படியிலே 3 படி இருக்கின்றது. தனது முபாரக்கான காலை முதல் படியிலே வைத்து ஏறக்கூடிய சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள்.
இரண்டாவது படியிலே ஏறும் பொழுதும் ஆமீன் என்று கூறினார்கள். மூன்றாவது படியிலே ஏறும் பொழுதும் ஆமீன் என்று கூறினார்கள். சஹாபாக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது மனதிலே. எப்போதும் ரசூலுல்லாஹ் குத்பா ஓதக்கூடிய சமயத்திலே மிம்பரிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று ஏற மாட்டார்களே, இப்பொழுது ஆமீன் என்று சொல்லி ஏறுகின்றார்களே. சரி, குத்பா முடிஞ்சு தொழுகை முடிந்து விளக்கம் கேட்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் வேண்டினார்கள். குத்பா முடிஞ்சது பின்னால, யா ரசூலல்லாஹ் என்றுமே கேட்டிராத ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோமே, ஆமீன் 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 என்று ஏறினீர்களே, என்ன என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். முதல் படியிலே நான் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து சொன்னார்கள், முஹம்மதே, எவர் உங்களுடைய பெயரை கேட்டு அந்த பெயருக்கு ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால் அவன் நரகம் புகுந்து விட்டான் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். நன்றாக சிந்தனை செய்ய வேணும். இந்த கட்டத்தில், இந்த இடத்தில் உங்களுடைய சிந்தனையை தூக்க வேண்டும். இரண்டாவது படியிலே ஏறக்கூடிய சமயத்தில் எவன் தாய் தகப்பனை அவனது ஹயாத்திலே கண்டு அந்த தாய் தகப்பனுக்கு மரியாதை செய்யாமல் எவன் வளர்கின்றானோ அவனும் நரகம் புகுந்தான் என்று சொன்னார் ஜிப்ரீல். அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன். நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அவங்கள போல கிருபையாளர்களை தேட முடியுமா? அந்த கிருபையான நபி படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லிருக்க வேணும்? இல்ல ஜிப்ரீலே, கொஞ்சம் நில்லுங்க, அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய உம்மத்துகள் கொஞ்சம் பிழை செய்யக்கூடிய ஆட்கள் தான், அதனால அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க சொல்லுங்க, என்னுடைய பேரை கேட்டு அவங்க ஸலவாத்து சொல்லாடி பரவாயில்லை, அதனால அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க சொல்லி இறைவனிடத்திலே சொல்லுங்க என்றல்லவா சொல்லி இருக்க வேணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காருண்ய நபி, மக்களை நல்வழிப்படுத்த வந்த நபி என்ன சொன்னார்கள்? எந்தவித தாமதம் இல்லாமல் ஆமீன் என்றார்கள். என்றால் அங்கேதான் விஷயம் இருக்கின்றது. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்திலேயும் எமக்கு மகிமை இருக்கின்றது. நாம் அடையக்கூடிய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையும் துறந்திருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் நசிய அலைய ஸலாத்த ஃபகத் அஹ்தா தரீகல் ஜன்னah. எவன் என் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்து விட்டால், எவன் என் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்து விட்டால் அவன் சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய பாதையை அடைத்து விட்டான், தடை செய்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த ஸலவாத்திலே எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு அகமியம் இருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். 6666 வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் அல்லவா? இந்த 6666 வசனத்திலே எந்த வசனத்திலேயாவது அல்லாஹ் சொல்லுகின்றானா, என்னுடைய அடியார்களே நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்கள், நானும் நோன்பு வைக்கிறேன் நீங்களும் நோன்பு வையுங்கள், நானும் ஜகாத்து கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன் நீங்களும் அதை செய்யுங்கள், அல்ல நானும் இந்த அமலை செய்கின்றேன் நீங்களும் இந்த அமலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே எங்கேயாவது சொல்லி இருக்கானா? ஒரு ஆயத்தை காட்டுங்க பாப்போம். ஆனால் ஒரே ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நானும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் என்னுடைய அமரர்களும் அந்த ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுகின்றோம். ஆகவே என்னை ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அந்த நபி மீது ஸலவாத்து சொல்லிக் கொள்வதற்கு தவறக்கூடாது என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எமக்கு தந்திருக்கிறானாம். என்றால் ஸலவாத்திலே எவ்வளவோ மகிமை இருக்கின்றது. எந்த தரீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அந்தந்த தரீகத்துக்கு ஒவ்வொரு ஸலவாத் உண்டு. ஆனால் எங்களுடைய ஷாதுலியா தரீகத்துக்கு